திருச்சியில் தென்கொரிய நிறுவனம் முதலீடுகளை ஈர்க்கும் முதல்வர் விஜய். உள்ளூர் இளைஞர்களுக்கு பெருகும் வேலை வாய்ப்பு. சென்னையை தாண்டி தமிழ்நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கும் தொழில் வளர்ச்சியை சமமாக பரப்ப வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்திற்கேற்ப திருச்சியில் மெகா முதலீடு திட்டத்திற்கு சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்பு பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்கொரியாவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற காலணி உற்பத்தி நிறுவனமான டிகேஜி தேக்வாங் திருச்சி நவல்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் புதிய உற்பத்தி மற்றும் சர்வீஸ் தளத்தை அமைக்க அனுமதியை பெற்றுள்ளது. தமிழக உலக முதலீட்டாளர்கள் கூட்டம் 2024 கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் இப்போது உண்மையான முதலீடாக மாறி தொழிற்சாலை அமைக்கும் நிலைக்கு முன்னேறியுள்ளது. இது திருச்சி பகுதியின் தோல் அல்லாத காலணி உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் முக்கிய படியாக பார்க்கப்படுகின்றது. இந்த மாபெரும் திட்டத்திற்காக நவல்பட்டு SEZ வளாகத்தில் சுமார் 69 ஏக்கர் பறந்து விரிந்த நிலப்பரப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன உற்பத்தி ஆலையை அமைப்பதற்காக டிகேஜி டேக்வாங் நிறுவனம் 514 கோடி ரூபாய் முதலீட்டை செய்ய உள்ளது. இந்த ஆலையின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் இங்கு உலக புகழ்பெற்ற சர்வதேச விளையாட்டு பிராண்டான நைக் நிறுவனத்திற்கான விளையாட்டிற்கான காலணிகள் உலக தரத்தில் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்த நடுத்தர மற்றும் கிராமப்புற எளிய குடும்பத்து இளைஞர்களுக்கு இந்த ஒரே ஒரு புதிய மெகா தொழிற்சாலை மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 13,000 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. குறிப்பாக இந்த காலணி உற்பத்தி துறையில் பெண்களின் பங்கேற்பு மிக அதிகமாக இருக்கும் என்பதால் கிராமப்புற பெண்களின் பொது சுதந்திரத்திற்கும் அவர்களின் குடும்ப வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த முதலீடும் புதிய தொழிற்சாலையும் உதவியாக இருக்கும்.